கிறிஸ்துமஸ் பெருவிழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போற்றும் விதமாக அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது. சென்னையில் சாந்தோம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட தேவாலயங்களிலும், தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயம், சேலம் குழந்தை இயேசு பேராலயம், கோவை புனித மைக்கேல் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவர்களின் புனித தலமாக விளங்கும் வேளாங்கண்ணி பேராலயம் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் வகையில் குழந்தை இயேசுவின் பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதையடுத்து வேதாகமம் வாசிக்கப்பட்டு திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பெருவிழா நம்மை தேடி வந்த அந்த கடவுள் நம்மிலே வாழ விரும்புகிறார். அந்த பெத்லகேமிலே பிறந்த அந்த இயேசு அவருடைய அன்பு, நீதி, சமாதானம், சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றை இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த பெரிய அறைகூவலை நமக்கு கொடுக்கிறார். தமிழகத்தை ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவதே பாரதிய ஜனதாவின் லட்சியம் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் இல்லாத பாரதத்தை படைப்பதற்கு, குறிப்பாக ஊழல் இல்லாத தமிழகத்தை படைப்பதற்கு முழு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஊழலுக்கு எந்த விதத்தில் துணை போனாலும் அவர்கள் விசாரணைக்கும் தண்டனைக்கும் உட்படுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் வரலாறு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோனி அனந்தராயர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் பேராயர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாடுகளில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தேவாலயத்தில் இயேசுபிரான் அவதரித்த அந்த நேரமாகிய இரவு 12 மணிக்கு நானும் மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களும் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டோம். கிறிஸ்தவ மக்களோடு இணைந்து இயேசுபிரான் அவதரித்த அந்த நாளில் இயேசுபிரானை குடிலிலே வைக்கின்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த தொகுதி மக்களுக்கு, குறிப்பாக நெல்லித்தோப்பு மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஆபாச நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜீவ் ரஞ்சன் எச்சரித்திருக்கிறார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி கடற்கரை சாலை முதல் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும், உணவு விடுதிகளில் நடத்தப்படும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் நடனங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து விடுதிகளிலும் யாரையும் புண்படுத்தாத வகையில் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என அப்போது ராஜீவ் ரஞ்சன் கேட்டுக்கொண்டார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்துவிட்டு தகராறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆபாச நடனம் நடத்த தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் மார்க்கமாக திருமால்பூர் வரை செல்லும் பயணிகள் ரயிலில் அனாதையாக விடப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ரயிலில் பயணிகள் வண்டியை விட்டு இறங்கி சென்ற பின்னர் பெண்கள் பெட்டியில் பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை யாருமில்லாமல் அனாதையாக கிடத்தப்பட்டிருந்ததைக் கண்டு ரயில் ஊழியர் அதிர்ச்சியடைந்தார். தகவலறிந்து குழந்தையை மீட்ட ரயில்வே அதிகாரிகள் அரசு குழந்தைகள் பாதுகாப்பு வாகனத்தில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அன்னோன் நியூபார்ன் ஒன்று இருந்ததாக கேஸ் வந்தது. நாங்கள் செங்கல்பட்டில் இருந்து அந்த சீனுக்கு போனோம். அங்கே ஒரு மூணு நாள் இல்லை 4 நாள் உள்ள ஒரு பேபி ஒன்று இருந்தது, ஃபீமேல் பேபி. அந்த பேபியை நாங்கள் ரிசீவ் பண்ணி காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம் என்ஐசியில் குழந்தைகள் வார்டில் நாங்கள் அட்மிஷன் போட்டோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மத்திய அரசு மொழி திணிப்பை மேற்கொள்ளக்கூடாது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். மத்திய இடைநிலைக் கல்வி வாரியம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக்க முடிவெடுத்திருப்பது ஏற்புடையதல்ல என்றும் அவர் கூறினார்.
தாய்மொழியை தவிர பிற எந்த ஒரு மொழியையும் மாணவர்கள் தாமாக விருப்பப்பட்டு படிக்க வேண்டுமே தவிர யாராலும் திணிக்கக்கூடாது என அவர் கூறியுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இந்த திடீர் முடிவு ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். பணிச்சுமை காரணமாக சென்னை பரங்கிமலையில் காவலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2013ஆம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்த மதுரையைச் சேர்ந்த கோபிநாத் தூத்துக்குடி பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்து பழனி பட்டாலியனில் பணியமர்த்தப்பட்டார். பணி மாறுதல் காரணமாக பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் பணியமர்த்தப்பட்ட அவர் நேற்று இரவு பணியில் இருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 5 மணியளவில் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னையே சுட்டுக்கொண்டு கோபிநாத் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பணிச்சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சலே தற்கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு போனேன். வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனால் அவனை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்கு, வேற யாருமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு முடியாதவங்க, அப்பாவும் முடியாதவர் தான். காலையில் ஒரு 7 மணிக்கு தான் வந்து இப்போ காடுபட்டி ஸ்டேஷனில் ஆள் வந்து யாரும் சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டு வந்து. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு 4-5 பேர் மதுரைக்கு போயிருக்காங்க, இதே மெட்ராஸ் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எதனால சூசைட் பண்ணால் என்ன வரும்னு தெரியும். அந்த பையன் ஒருத்தனால தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. மைசூரில் இருந்து சடலம் ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் திம்பம் மலைச்சரிவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த திம்பம் மலைப்பாதை 2வது கொண்டை ஊசி விளைவில் ஆம்புலன்ஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸில் வந்த 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே கூலி தொழிலாளர்கள் வாகனம் மீது லாரி மோதியதில் 25 பேர் படுகாயமடைந்தனர். கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளிகள் சுமார் 30 பேர் மினி வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஊத்தங்குடி மருத்துவமனை எதிரே வந்த லாரி வேன் மீது மோதியதில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த 25 நபர்களில் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன்கோவில் அருகே மொப்பட்டில் சென்றபோது சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் உயிரிழந்தார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த தென்மலை கிராமத்தைச் சேர்ந்த தலாக் பாண்டியன் பெயிண்ட் அடிக்கும் கான்ட்ராக்டர் பணியை செய்து வந்திருக்கிறார். இவர் நேற்று இரவு சங்கரன்கோவிலில் பணிகளை முடித்துவிட்டு மொப்பட் வண்டியில் தென்மலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ராஜபாளையம் சாலையில் புளியம்பட்டி அருகே நிலை தடுமாறி விழுந்த தலாக் பாண்டியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சங்கரன்கோவில் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் வட்டார முதன்மை குருவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சூசியப்பர்பட்டினம் கிராமத்தில் உள்ள தேவாலயத்திற்கு ஊர் மக்கள் தானமாக வழங்கிய நிலத்தை பங்குத்தந்தை மற்றும் மறை மாவட்டம் சார்பாக விற்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்பதற்கு அனுமதி வழங்கினால்தான் ஊருக்கு தேவையான மதி வழிபாட்டு சடங்குகள் நடத்தப்படும் என ஜெயங்கொண்டம் வட்டார முதன்மை குரு கோஸ்மான் ஆரோக்கியராஜ் கூறியதாக தெரிகிறது. இதனால் பங்கு தந்தை இல்லாமல் கிறிஸ்துமஸ் வழிபாட்டை முடித்த கிராம மக்கள் கும்பகோணம் மறை மாவட்டம் மற்றும் ஜெயங்கொண்டம் வட்டார முதன்மை குரு கோஸ்மானை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து பங்கு தந்தை இருந்தாங்க. ஆன்மீக காரியங்கள்லாம் மிக சிறப்பாக நடந்தது. இப்போ கடந்த ஒரு வருஷ காலமாக ஆன்மீக காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. போன வருஷம் கிறிஸ்மஸ் மிக சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மிக சோகமாக போகுது. அது பார்க்குறப்ப மிக வருத்தமாக இருக்குது. நெல்லை மாவட்டம் கடனாநதி அணை அடிவாரம் வெத்தான்பிள்ளை குடியிருப்பு பகுதியில் 7 வயது பெண் சிறுத்தை பிடிபட்டது. நேற்று முருகன் என்பவரது வீட்டில் கட்டி போடப்பட்டிருந்த நாயை தூக்கி சென்றதால் பீதியடைந்த மக்கள் இதுகுறித்து வனத்துறையிடம் முறையிட்டனர். இதையடுத்து சிறுத்தையை கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடித்தனர். பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பாபநாசம் காரையார் வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். கோவை மதுக்கரை அருகே ஆந்த்ராக்ஸ் பாதிப்பால் யானை உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டம் காருண்யா பல்கலைக்கழகம் பின்புறம் உள்ள மதுக்கரை அருகே மங்களாபாளையம் வனப்பகுதி ஒட்டிய பகுதியில் கடந்த 23ஆம் தேதி 25 வயது மதிக்கத்தக்க யானை உயிரிழந்து கிடந்தது. யானையின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியை ஆய்வு செய்ததில் ஆந்த்ராக்ஸ் பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மங்களாபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை கால்நடை மருத்துவக் குழு தொடங்கியுள்ளது.
தூத்துக்குடியில் நள்ளிரவில் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மாரிமுத்து தனது ஆட்டோவை உறவினர் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்கியிருக்கிறார். நள்ளிரவு 1 மணி அளவில் ஆட்டோ தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவின் சோச்சி நகரிலிருந்து 91 பேருடன் புறப்பட்ட Tu-154 என்ற ராணுவ விமானத்தின் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாயமான விமானத்தில் 10 விமான பயணிகளும் இருந்துள்ளனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாயமான விமானத்தின் பாகங்கள் கருங்கடலில் மீட்கப்பட்டதாக ரஷ்ய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் பயணிகளின் நிலை குறித்து தெரியாததால் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.